போன எபிசோடில் ஒரு பொம்பளை நிறைய பசங்களை கடத்தி அவங்கள கொலை பண்ணுறா. அது யாருன்ட்டு இவங்க கண்டுபிடிக்கும் போது அவள் பேர் லோரானா, அது ஒரு பேய் கதைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை பற்றி வெசன் புக்கில் தேடும் போது கூட அதில் அவங்க முன்னோர்களே ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதில் ஒரு பையனை தேட போன இடத்துல ஜூலியட் பெட்டிலான்ட்டு ஒரு பொம்பளையை மீட் பண்ணுறா. அவள் உனக்கு 2 ஃபீலிங்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜூலியட்டுக்கு செமையாக கோவம் வருது. அந்த வெசன் புக்கில் படித்த உண்மையாக லோரானா தான் அந்த உமன். அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த 3 பசங்களையும் இவங்க காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு காயின் மேலே நெருப்பை காமிச்சு யாரோ ஒருத்தன் அதை ஈட் பண்ணுறான். இப்போ நிக் தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பற்றின கனவு வந்துக்கிட்டே இருக்குது. அவள் பேர் டோனா. அப்போ அவளை பற்றி கனவு வந்துகிட்டே இருக்கும்போது அவன் தூங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்போ அந்த இடத்துக்கு ஜூலியட் வந்து அவனை எழுப்புறா. நீ கனவுல ஏதோ பெணத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது அவன் நேற்று நைட்டு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் நான் லேட்டாக தான் தூங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணை காணோம், அதை பற்றி யோசிச்சு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜூலியட் சரி நீ ரெஸ்ட் எடு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ யாரோ ஒருத்தனோட வீடை காட்டுறாங்க. அவன் பேர் ஏட்ரியன். அவன் காணாமல் போன அந்த பொண்ணு டோனாவோட ஃபோட்டோவை எரிச்சிக்கிட்டு வேற ஒருத்தங்க கூட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அப்போவன் இந்த பொண்ணை வச்சு நம்ம சமையல் சமாளிக்க போகிறோம், நீ பயப்படாத, நீ சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு யாரோ வந்து கதவு தட்டும் போது இவன் போய் கதவு திறந்து பார்க்க அந்த இடத்துக்கு நிக்கும் ஹேங்கும் வராங்க. அப்போ அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு இவளை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது, ஏன் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா பில்டிங், அதே பில்டிங்கில் தான் எவ்வளோ வேலை பார்த்தா, இவளை கொஞ்ச நாளாக காணோம், அதனால தான் தேடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கே என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லார் வீட்டுக்கும் நாங்கள் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி தான் இங்கேயும் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹேங்க் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்போது நிக்குக்கு அந்த நெருப்பெறிகிற இடத்த பார்த்து ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு. அப்போவன் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அந்த பொண்ணோட ஃபோட்டோ எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போவன் வந்து தடுக்கும்போது நிக்க அவனை தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். இது டோனாவோட ஃபோட்டோ அப்படின்னு சொல்லும்போது அவனோட முகம் வெசனா மாறுது. அப்போ நிக் அவனை எட்டி உதைக்கும் போது அவன் அங்கேருந்து வெளியே தப்பிச்சு ஓடுறான். அப்போ அவன் வெளியே ஓடிட்டு இருக்கும்போது நிக் ஓடி போய் அவனை பிடிக்கிறான். அப்போ நிக் அவனை அடிச்சு அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்போ அந்த இடத்துக்கு ஹேங்க் வந்து போதும் அவனை விடு அப்படின்னு சொல்லும்போது அவன் வெசனான்னு கேட்க நிக் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனை ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கிறாங்க. அப்போவன் இது எல்லாமே என்னுடைய பழைய காதலியோட ஃபோட்டோஸ், அவள் வச்சுருந்த ஃபோட்டோஸை தான் நான் எரித்தேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக எரிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளே என் கூட இல்லை, அவள் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உன் லவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெனிஃபர், அவள் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவள் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, ப்ளீஸ் நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு சர்ஜன் வந்து நிக்கையும் ஹேங்கையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ நீ கேப்டன் கிட்ட பேசும்போது அங்கே எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம், இவன் தான் அந்த பொண்ணை கடத்தினான்றதுக்கு வேறு எந்த ஆதாரமும் இல்லை, அந்த ஃபோட்டோஸும் அவள் லவர் தான் எடுத்தான்னு சொன்னான், அதனால இவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ எனக்கு நல்லா தெரியும் இவனுக்கும் அந்த கடத்தலுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நமக்கு ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இல்லாமல் இவனை நம்ம வச்சுக்க முடியாது, அப்படி வச்சிருந்தா டிஏ நம்ம மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, அதனால இவனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேப்டன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹேங்க் நிக் கிட்ட ஒருவேளை நீ நினச்சது கூட தப்பாக இருக்கலாம் நிக், இவன் வெசன்றதால மட்டும் இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்ட்டு நம்மளால் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு நிக் அங்கேருந்து போகிறான். இப்போ இவங்க திருப்பி அந்த ரூம்குள்ளே போகும்போது இப்போ என்ன நடிக்க போகிறீங்களா அப்படின்னு அவன் கேட்க இல்லை உன்னை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிக் நீ தப்பு பண்ணலன்றதால தான் உன்னை ரிலீஸ் பண்ணோம், நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நான் யாருன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன மிரட்டுறான், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஹேங்க் கிட்ட சொல்கிறான். இப்போ ரயானும் சர்ஜென்ட்டும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ ரயான் நான் ஹேங்க் கிட்ட இருந்து சிக்னேச்சர் வாங்கணும், ஹேங்க் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹேங்க்கும் நிக்கும் உள்ளேருந்து வெளியே வராங்க. அப்போ இவங்க ஹேங்கை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹேங்க் அதை போட்டதுக்காக இவங்க கிட்ட வரான். அப்போ நிக் நீ உண்மையை தான் சொல்கிறேன் நான் நம்புகிறேன், ஒருவேளை நீ போய் சொன்னா நீ அதுக்கு பெரிய விளைவுகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன மிரட்டுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவனை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ இவங்க சண்டை போட்ட எல்லாத்தையும் கேப்டன் உள்ளேருந்து பார்க்குறான். அப்போ ஹேங்க் சத்தம் போடாத, அவனை ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான்.
அப்போ ஹேங்க் ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு நிக்கிட்ட கேட்கும்போது எனக்கு என்னமோ அவன் தான் பண்ணான்னு தோணிட்டே இருக்கு. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் கூட நான் அதை கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேங்க் நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த விஷயத்தை விட்டு நீ தள்ளியே இரு, நான் இந்த பிரச்சனை இல்லை உன்னை இழுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ நிக் ட்ரெய்லருக்கு போயிட்டு அங்கே இருக்க கிராஸ்போவை எடுக்கிறான். இப்போ ஜூலியட் அடலினை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. அப்போவே வேலை செஞ்ச இடம்லாம் ஃபோன் பண்ணி அவள் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவளை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ கேப்டன் ஜூலியட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போவே நான் உங்ககிட்ட நிக்கை பற்றி கொஞ்சம் பேசணும், நிக்கி இப்போலாம் ரொம்பவே கோவப்படுறான், நீ அதை நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நானும் அதை கவனித்தேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் ஒரு கேஸை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல அவன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறதால எனக்கு என்னமோ அவன் ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரியே தோணுது, அவனை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவளும் அதுக்கு ஒத்துக்க ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ நிக் மோண்ட்ரா கிட்ட சொல்லி வெசன்ஸ் உண்மையை சொல்கிற மாதிரி ஒரு சீரமை தயாரிக்க சொல்கிறான். இதோ 1/2 hourல செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ நிக் அட்ரியனோட வீட்டுக்கு போகிறான். அப்போவன் அவங்ககிட்ட இந்த கிராஸ்போ எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அப்போவன் அந்த வீட்டோட கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணி அவன் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. இப்போவே பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே அவனை தொங்க விட்டு அவன் அந்த இடத்துல செத்து போயிருக்கான். அப்படிக்கு அவனை பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அவன் உடம்புல ரத்தமாகி அதெல்லாம் கீழே ஊற்றிருக்கு. அப்படிக்கு அதை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ லைட் போட இவன் உடனே திரும்பி கிராஸ்போ காட்ட அந்த இடத்துக்கு ஹேங்க் வந்திருக்கான். அப்போ ஹேங்க் நிக்கை பார்த்து நிக் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவன் நான் எதுவும் பண்ணலை, நான் இங்கே வந்து பார்க்கும்போது இவன் இந்த மாதிரி செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கிராஸ்போ, இதில் உண்மையை வர வைக்கிறதுக்கான சீரம் இருக்குது, இதை 3 எனக்கு செஞ்சு கொடுத்தான், அதை எடுத்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேங்க் அவனை பார்த்துட்டு இவன் உடம்புல ஏதோ சிம்பிளாக இருக்குது, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதே சிம்பிள் தான் செவுத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி நிக் காட்டுறான். அப்போ அந்த இடத்துல போலீஸ் வர சவுண்டு கேட்குது. அப்போ நீ பேக்கப் காலுங்களை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீ கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க 2 பேரும் கூப்பிடாமே அங்கே போலீஸ் வந்துட்டாங்க. அப்போ ஹேங்க் நிக்கிட்ட நீ உடனே அந்த கிராஸ்போ ஒழிச்சு வை அப்படின்னு சொல்லும்போது நிக் அங்கேருந்து வெளியே போகிறான். இப்போ நிக் வெளியே போயிட்டு போலீஸ் வரும்போது ஒளிஞ்சிக்கிட்டு அவனோட காருக்குள்ளே அவனோட கிராஸ்போ வச்சிடுறான். இப்போ அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது சர்ஜென்ட் அந்த இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்போ சர்ஜென்ட் அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு வரும்போது உள்ளேருந்து ஹேங்க் வெளியே வரான். அப்போ சர்ஜென்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே தான் நாங்களும் கேட்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்களுக்கு 911 ஃபோன் வந்துச்சு, ஆட்ரியன் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணா, அந்த ஃபோனில் அவன் தான் அந்த பொண்ணை கடத்திருந்தாவும் அவன் எங்கே இருக்கான்ற எல்லா விஷயத்தையும் சொன்னான், அதை தேடி தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சர்ஜன் அந்த பாடியை பார்க்கும்போது அவர் ரொம்ப மோசமாக செத்து போயிருக்கான். அப்போ ஹேங்க்குக்கு கேப்டன் ஃபோன் பண்ணி ஆட்ரின் சொன்ன மாதிரியே டோனா அவன் சொன்ன இடத்துல தான் இருந்தா, அவளை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறான். அந்த சஸ்பெக்ட் என்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை யாரோ டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க, அவன் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேப்டன் டோனா கிட்ட போயிட்டு நீ பயப்படாத, உன்னோட பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்கோம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, செக்கப்பில் முடிஞ்ச உடனே நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சர்ஜென்ட் அந்த 911 காலை ரெக்கார்ட் பண்ணதை போட்டு காட்டுறான். அதில் ஆட்ரியன் நான் தான் அந்த பொண்ணை கடத்தினேன், நான் அவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யாரும் அவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவன் வழி தாங்க முடியாமல் ரொம்பவே கத்துறான். அப்போவன் அந்த பொண்ணு இருக்க அட்ரஸை சொல்லிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, அந்த பொண்ணு நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ யாரோ ஒருத்தன் அவனை டார்ச்சர் பண்ண ப்ளீஸ் என்னை விட்டு, நான் தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறான். அப்போ சர்ஜென்ட் லாக் படி பார்த்தா 9:36 இந்த கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேப்டன் நீங்கள் அந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 9:45 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ரைன் வந்து அவங்க எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துட்டு அவங்க கூட பேசுகிறான். அப்போவே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேப்டன் இந்த சிம்பிளை பற்றி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த சிம்பிளை ப்ரெஸ்ஸுக்கு கொடுங்க, அவங்க டிவியில் போடட்டும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சா அவங்களே வந்து முன்னாடி சொல்லுவாங்க, அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரை வந்து டோனாவை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க, அதனால உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ கேப்டன் ப்ரெஸ் கிட்ட நாங்கள் அந்த பொண்ணை காப்பாற்றியாச்சு, அந்த பொண்ணை கடத்தினவன் ஆட்ரியன் தான், ஆனால் அவனை யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவன் வீட்டில் இந்த சிம்பிள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளை காட்டுறான். இப்போ நிக் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தவன் அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் டிவியை பார்க்கும்போது இந்த சிம்பிளை பார்த்து அவன் ரொம்பவே பயப்படுறான். இப்போ மோண்ட்ரா வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் அந்த சிம்பிளை பார்க்குறான். உடனே ஃபோன் எடுத்து நிக்குக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ நிக் அதை அட்டன் பண்ணி பேசும்போது நீ உடனே என் வீட்டுக்கு வா, அந்த சிம்பிளை பற்றி நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேங்க்குக்கு வேற ஒரு ஃபோன் வருது. அப்போ நிக்கிட்ட உனக்கு தான் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தவன் நிக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் டிவியில் காமிச்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
அந்த சிம்பிள் ரொம்ப மோசமான சிம்பிள் அப்படின்னு சொல்ல, எதுவும் பதட்டப்படாத, நான் அதை பற்றி கண்டுபிடிக்க தான் போயிட்டுருக்கேன், நான் எதாவது கண்டுபிடிச்சா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணோட ஒய்ஃபு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவியை பார்த்து, இது உலகத்தோட அழிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நிக்கும் ஹேங்க்கும் மோன்ராவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போவன் உள்ளே வாங்க, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறான். அப்போ ஹேங்க் அவங்ககிட்ட அந்த சிம்பிளை காமிச்சு, உனக்கு இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக தெரியும், இதை பற்றி நான் கெட்ட கனவுலாம் காண்டிருக்கேன், இது ஏன்ஷியன் ஜெர்மனில் இதுக்கு பேர் ஜீன் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். ஜீனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜீனா என்னவா, ஜீனா கிரிம் அப்படின்னு சொல்கிறான். கிரிம்மா, என்னை பற்றி அது சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உன்ன மாதிரி கிரிம் இல்லை, இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுற கிரிம் சாதாரண ஆளுங்க இல்லை, அவங்க ரொம்ப மோசமானவங்க, எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கிரிமை பற்றி சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க, அதனால தான் நான் உங்களை பார்த்தா ரொம்ப பயப்படுறோம், எங்களுக்கு ஈவி இறக்கலாம் கொஞ்சமே கிடையாது, ஒரு சின்ன குழந்தை எதையுமே பார்க்க மாட்டாங்க, எல்லாரையுமே கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்கள என்டிசைச்சான் கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களை பற்றி நிறைய கதை எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி புக்கை காட்டுறான். அப்போ எங்களை பற்றியும் கதை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட என்னை பற்றி புக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எங்ககிட்டயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, அந்த சிம்பிள் இருக்குது, அவங்க ஈவே இறக்கம் பார்க்காம எல்லாரையும் கொன்று அவங்களுக்கு இந்த சிம்பிளை பச்சை மாதிரி குத்தி விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ என்ன சொல்ல வர, என்ன மாதிரி இன்னொரு கிரிம் இங்கே இருக்கான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அந்த வகையில் இருக்க கிரிம் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க, இவங்க திரும்பி வந்ததை பார்த்தா இந்த உலகத்தை அழிக்க விட மாட்டாங்க போல, இவங்கள டெத்தோட ஆர்மின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை அவன் செஞ்சது கூட கரெக்டாக இருக்கலாம்ல, அவன் அந்த பொண்ணை காப்பாற்ற தானே பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், ஆனால் அவன் இப்படியே இருப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ கேப்டன் ராயல் ஃபேமிலியில் அவனுக்காக வேலை பார்க்குற ஒருத்தங்கிட்ட பேசுகிறான். அப்போ அவன்கிட்ட போர்ட்லேண்டில் இன்னொரு கிரிம் வந்திருக்கான், அவன் என்டிசைஷன் வகையை சேர்ந்தவன், அவனை ராயல் தான் அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இல்லை ராயல் அனுப்பலை, அப்படி பண்ண விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வைக்கிறான். இப்போ நிக் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் அந்த ஆட்ரியனை கொண்டிருக்கணும், நீ அதை பண்ண தவறிட்ட அப்படின்னு சொல்கிறான். யார் பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ தான் ஆட்ரியனை கொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், அதனால தான் டோனா இப்போ காப்பாற்றப்பட்டிருக்கா, நீ கூட அப்படியே விட்டுருவேன்னு நினச்சேன், ஆனால் நீ கடைசியாக அந்த கிராஸ்போவை கொண்டு வந்தது எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்துச்சு, நீ அவ்வளோ பெரிய மோசமான கிரிம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வைக்கிறான். இப்போ அந்த கிரிம் அவன் ஆட்ரியனை டார்ச்சர் பண்ண அந்த வீடியோவை எடுத்து வச்சுருக்கான், அதை இப்போ அப்லோட் பண்ணுறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம இந்த ஆளை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும், இவன் இதுக்கு மேலே என்ன பண்ணுவான்னு தெரியாது, அதனால டோனா கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு கேப்டன் சொல்கிறான். அது கேட்டதும் நிக்கும் ஹேங்க்கும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ நிக் அந்த கிரீம் எனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் நேற்று நைட் எனக்கு ஃபோன் பண்ணி, நீ பண்ண வேண்டிய வேலையை தான் நான் பண்ணேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு நீ தான் கிரீம்னு தெரியுமா, அது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இவங்க டோனா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ அவகிட்ட உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என் வேலையை முடிச்சுட்டு லிஃப்ட்டில் கீழே போயிட்டு இருந்தேன், அப்போ நான் வெளியே வரும்போது யாரும் என்னை பின்னாடி இருந்து பிடிச்சாங்க, ஏதோ ஒரு துணியை மூஞ்சில் வச்சாங்க, அதுக்கப்புறம் கண்ணை முடிச்சு பார்த்தா நான் ஏதோ ஒரு வேனில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. வேனா, அந்த வேன் கலராவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேனுக்கு வெளியே பார்க்கவே இல்லை, நான் உள்ளே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆட்ரினும் கூட தான் இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அந்த வண்டி ஓட்டின டிரைவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் அவங்க யாரையும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த வேனை சிசிடிவியில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேனோட ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கும்போது, இது ரிச்சன் ஒரு ஆள் தான் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேப்டன் அவனை சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த வேனை காட்டுறாங்க. அப்போ வீட்டிலேருந்து ஒருத்தன் பேக்கில் எடுத்துகிட்டு வெளியே வந்து அந்த வேனில் ஏறி அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அந்த இடத்துக்கு எல்லா போலீஸும் வந்து அவனை வேனை விட்டு இறங்க சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜென்ட் அவனை அரெஸ்ட் பண்ணுறான். அப்போ நிக்க பார்க்கும்போது அவனோட முகம் வெசனா மாறுது. அப்போ நிக்க பார்த்து, நீ தான் ஆட்ரியனை கொன்னியா, என்னையே கொன்றாத அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ நிக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜூலியட் கேப்டனை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறா. அப்போவே உள்ளே போய் உட்காரும்போது, சொல்லுங்கள் நிக்கை பற்றி எதை சொல்லணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நிக்கை பற்றி மட்டும் இல்லை, உன்னை பற்றி பேசதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கோமாலேருந்து எழுந்தல அன்றைக்கி உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவே இல்லை எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்கு ஏதோ திடீர்னு கனவுலேருந்து எழுந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் நிக்கை பற்றி சொல்கிறேன், அவன் இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். என்னாலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவன் மேலே ரொம்பவே பாசமாக இருக்கான், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீங்கள் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது,
ஆனால் எனக்கு வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறா. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் நிற்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் எனக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கான். ஆனால் அவனுக்கு மட்டும் எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னை இல்லை, சாரி நிற்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ கேப்டன் அவளோட கையை பிடிச்சி, இது எதுவுமே உன் தப்பு கிடையாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவளோட கையை எடுத்துட்டு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அவள் போனதுக்கப்புறம் அவள் கண்ணாடியை விட்டுட்டு போயிட்டா. அதை கேப்டன் எடுத்துக்கிறான். இப்போ அரெஸ்ட் பண்ண அவனை விசாரிக்கிறாங்க. அப்போ அவன்கிட்ட, நீ சிசிடிவியில் அந்த வேன் எடுத்துகிட்டு போனது நல்லாவே ரெக்கார்ட் ஆகிருக்கு, நீ உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே அதை பற்றி நான் கவலைப்படன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபாரன்சிக் ஆளுங்களாம் அந்த வேனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அந்த பொண்ணோட ஒரு முடி கிடச்சா கூட நீ காலி அப்படின்னு நிக் சொல்ல, இவன் என்னை கொல்லாமல் யாராவது பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்ககிட்ட அதே மீறி விசாரிக்கும் போது, நான் லாயர் வந்தால் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால இவங்களால ஒன்றும் பேச முடியாமல் அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ சர்ஜென்ட் அவங்கள அந்த வேன் கிட்ட கூப்பிட்டு போகிறான். அப்போ புது எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேனை செக் பண்ணவங்க அங்கே டோனாவோட பர்ஸே இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ இவன் தான் கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட பேச போகிறாங்க. அப்போ இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு போலீஸ்கார வந்து, நீங்கள் ஏதாவது ஆதாரம் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் புதுசாக ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவன், அப்படின்னா ஏன் அவனை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ரூமை பார்த்தா அவன் அங்கே இல்லை. அப்போ அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை யாரும் ரிலீஸ் பண்ண மாதிரி அவன் பாட்டு நடந்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹேங்க் அவனோட வீட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ அவங்க வீட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவன் இறந்து போயிருக்கான். அப்போ நிக்கும் ஹேங்க்கும் இதை பார்த்துட்டு இருக்கும்போது நிக்குக்கு ஃபோன் வருது. அப்போ அந்த ஃபோனில் இருந்த கிரீம், நீ அவனை தப்பிக்க விட்டுட்ட, அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறான். எங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவன், ஒரு வெசன், இதுவே போதும் அவனை கொல்றதுக்கு, நீ அவனை கொண்டிருக்கணும், உன்னை விட நல்ல கிரீம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அப்போ ஹேங்க் அந்த கிரீமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஒருவேளை அந்த கிரீம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கானான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நீ ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தவன் அவனை பார்க்க வந்திருக்கான். அப்போ நீக்கு அவன் கூட உட்காந்து பேசும்போது, நான் இப்போ தான் லாஜுக்கு போயிட்டு எல்லாரும் கூட பேசிட்டு வரேன், அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த கிரீம் நீ கிடையாதுன்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அவங்க நான் தான் அந்த கிரீம்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை, ஆனால் அவங்க உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த நம்பிக்கை நீ எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், ப்ளீஸ் அந்த கிரீமை எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீ, எனக்கு அது யார் பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் நான் சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவனை ரொம்பவே நம்புகிறேன், ப்ளீஸ் அவனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஹேங்க் அந்த இடத்துக்கு வந்து, நிக் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறான். அப்போ அந்த வீடியோவில் யாரோ ஒருத்தங்க அவன் ரூமில் இருக்கும்போது கதவை திறந்து விட்டு அவனை எஸ்கேப் ஆக வச்சுருக்காங்க. அப்போ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் யாருன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு கேமராலாம் எங்கே இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு, அவன் எப்படியோ திருட்டுத்தனமாக அவனை தப்பிக்க வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சர்ஜென்ட், அவன் கேமரா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு உஷாராக பண்ணியிருக்கான், ஆனால் அவன் ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியில் இருக்க ரிஃப்ளெக்ஷனை பார்க்க சொல்கிறாங்க. அதில் ரயானோட ஃபேஸ் தெரியுது. இப்போ ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தவன் அவன் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக காரில் ஏறும்போது அந்த இடத்துக்கு ரயான் வரான். அப்போவே அவனை பார்த்து பயந்து, நீ தானா, நான் ரொம்ப பயந்துட்டேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போவே பக்கத்தில் வரும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு ஊசி எடுத்து அவன் கழுத்திலே குத்திடுறான். அதே இடத்துல அவன் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இப்போ நிக்க ஹேங்க்கும் அங்கே இருக்க போலீஸ்காரங்கிட்ட ரயன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இப்போ தான் வெளியே போனான், உன் ஃப்ரெண்டு கூட வந்தானே அவன் பின்னாடி தான் போனான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சர்ஜென்ட், நான் அவனோட வீட்டு அட்ரஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ அந்த போலீஸ்காரன், அவன் என்ன பண்ணா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ இவங்க அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவனோட அம்மா மட்டும் இருக்காங்க. அப்போ ஹேங்க் உள்ளே போய் தேட, நீங்களா யார் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. உங்களோட பையன் ரயன் எங்க, அவனை தேடி நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளோட பாட்டில் நிக் பிடுங்கும்போது, சரி நான் சொல்கிறேன், அவன் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னான், அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹேங்க் ஒரு ரூமை திறந்து பார்த்துட்டு நிக்கிட்ட வந்து, நிக் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாகவே நிக்கோட கேஸை பற்றியும் அவன் ஹேண்டில் பண்ண எல்லா விஷயத்தை பற்றியும் இருக்குது. அப்போ உடனே நம்ம ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தோடனே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நிக்கும் ஹேங்க்கும் அங்கேருந்து கிளம்பும்போது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் முதல்ல அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுவேன், வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ இன்னைக்கு நைட்டு அவன் எங்கே தங்க போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவருக்கு கடையில் வேலை இருக்குன்னு சொன்னார், அங்கே தான் தங்குவார் அப்படின்னு சொல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அவனோட கடையில் அந்த பீவரசனை கட்டி போட்டு வச்சுருக்கான். அப்போ அந்த சிம்பிளில் அவன் நெருப்பு ஏற்றும் போது இவனை கட்டி மேலே தூக்குறான். அப்போவே நீ யார், எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பண்ண வேண்டியது தான் பண்ணுறேன்,
அந்த கிரீம் அவனை கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீ நிக்க பற்றிய சொல்கிற, அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, வெசனை கொல்லனா அவளா கிரீமே கிடையாது, அவனும் நீயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். நீ வேணா கேட்டுப்பாரு, நானும் அவனும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, உலகத்தில் இருக்க எல்லா வெசனுமே சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சும் போது அவன் அந்த சிம்பிள் எடுத்துக்கிட்டு இவங்கிட்ட வரான். அந்த நேரம் நிக்கும் ஹேங்க்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போவே அந்த சிம்பிள் அவன் உடம்புல வைக்கலான்னு போகும்போது நிக் அது உடச்சிட்டு உள்ளே வரான். அதை பார்த்த உடனே ரயன் அங்கேருந்து ஓடி போகிறான். அப்போ நிக் அவனை ஓடி போயிட்டு அவனை பிடிக்கிறான். அப்போ அவனோட மாஸ்கை கட்டிட்டு அவனை போய்ட்டு அடிக்கும்போது அவன் அங்கேருந்து ஓட நிக் கண்ணை காமிச்சு நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் கிரீம் பண்ண வேண்டிய வேலை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நீ 2 பேரை கொன்று இருக்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க 2 பேருமே வெசன், கிரிம்னா அவங்கள கொண்டு தான் ஆகணும், அதுதான் நம்மளோட நேச்சர் அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் கிரிம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை விட நல்ல கிரிம்மாகவே இருந்திருக்கேன், இந்த உலகத்தில் இருக்க எல்லா வெசனுமே அழிஞ்சு தான் ஆகணும், நான் பண்ணதால தான் டோனாவை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சுது, நான் உன்னை விட பெட்டராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ அவனோட முகமும் வெசனாக மாறுது. அப்போ அவன் திரும்பிக்கிட்டு இல்லை இது நான் கிடையாது, நான் ஒரு கிரிம் தான், உலகத்தில் இருக்க எல்லா வெசனுமே சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ கிரிம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் ஒரு வெசன் தான், ப்ளீஸ் என்னை கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். அப்போ நிக்கால அவனை சுட முடியாமல் அவனை அடித்து மயக்கப்பட வச்சிடுறான். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ண வந்தவன் ரொம்ப தேங்க்ஸ், நீ உயிரை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு சாரி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ரயனை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது ஹேங்க் அவன்கிட்ட அவன் கிரிம் கிடையாதுல்ல, அவன் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தெரியல, அவன் என்னவா இருந்தாலும் அது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜூலியட் வீட்டில் இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுறாங்க. அப்போவே கதவு திறக்கும்போது அந்த இடத்துக்கு கேப்டன் வந்து நீ உன்னோட கண்ணடியை மறந்துட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போவே ரொம்ப தேங்க்ஸ், நான் எல்லாரும் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போவே கேப்டன் கிட்ட சாரி நான் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போவே ஜூலியட் கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணுறான். அப்போ ஜூலியட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கேப்டன் அவளை கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. அப்போவே நீ தானே ஹாஸ்பிட்டல் என் கூட இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் திருப்பி அவளை கிஸ் பண்ணுறான். அப்போ ஜூலியட் அவனை தள்ளி விட்டுட்டு கதவு சாத்துறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.